அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ குருவருளும் திருவருளும் துணை நின்று எல்லோரையும் காத்தருள வேண்டும். எல்லோரும் இந்த யோக நிலை தியான நிலைக்கு வருகின்றோம். நான் இறைவனை தேடாமல் சில ஆசைகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றோம். அதிலிருந்து விடுபட என்ன வழி என்று சில சாமியார்களையும் ஜோதிடர்களையும் பார்த்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஏன் பிறந்தோம், நம் பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்றத ஆராய்ந்து வாசியோகம் மெய்ப்பொருளை தெரிந்து அதற்காக பாடுபட்டு கரை சேருவதற்கு வழியை கண்டறிதல் வேண்டும். நல்ல ஞானிகள் மகான்கள் ஜீவசமாதிக்கு சென்று அங்கே தங்கி அமர்ந்து இரவு படுத்திருந்து அந்த ஞானிகளின் உடைய உயிரோட்ட ஆற்றலை நாம் உணர்ந்து பின் நாமும் இந்த பிறவி பயன் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியே நமக்கு வெற்றியை வகுத்துத்தரும். வாசியோகம் என்பது நம்முடைய மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி பாம்பை மேலே உயர்த்தி சகஸ்ரநாமத்திற்கு எடுத்து செல்வதே வாசியோகம். அதை சுவாசத்தை உட்கதியாக பண்ணும் பொழுது நம் உடலிலே பல்வேறான வலிவேதனைகள் ஏற்படும். அதையெல்லாம் பொறுத்து தாங்கி கொண்டு அதுக்கான சில ரெமடிகளை கையாண்டு இந்த பிறவி பயனை அடையணும். அதையெல்லாம் விட்டுவிட்டு கோயில் குளமாக அலைந்து பரதேசியாக காலமெல்லாம் தெரிந்து கொண்டே காலத்தை வீணடித்து தடாமுடி வச்சுக்கொண்டு வித்தைகள் காட்டிக்கொண்டு வருமானத்தை தேடிக்கொண்டு விளைவாழ்கின்ற சாமியார்களின் திருக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. அதிலெல்லாம் ரொம்ப முக்கால்வாசி பேர் போலி சாமியார்களாக வலம் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்ம குறை சொல்வதற்கு நமக்கு இல்லை. அது அவங்கவுங்களுடைய திறமை, நம்முடைய அறியாமை காரணம். நம்ம முழு தேடுதலாய் உள்ளவங்கள நல்ல ஞானிகளை மகான்களை நாம் கண்டறிந்து அவங்களிடம் வாசிக்கலையை கற்று குருவை, நமக்குள்ள உள்ள குருவை யார் காட்டிக் கொள்கின்றாரோ அவரிடத்தில் அன்பாகவும் நேசமாகவும் இருந்தால் போதும். அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடிமையாக இருந்து அங்கேயே இருந்து காலத்தை வீணடிக்காமல் அப்பப்போ குரு சந்தித்து அவரிடம் சில உரையாடல்களையும் கருத்தையும் கேட்டுக்கொண்டு சென்று நம்முடைய கடமைகளை பார்த்தால் போதும். நமக்கு இந்த பிறவி பயனை அடைவதற்கான பலனை நம்முடைய கிடைத்துவிடும். அதை கிடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் நம்முடைய சுவாசத்தை தனிமையிலே உட்கார்ந்து நல்ல உற்று கவனிக்க வேண்டும். சுவாசத்தை கவனிக்கும் பொழுது அது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கும்.
அந்த சுவாசமே நமக்கு தியானத்தை உச்சத்திற்கு அழைத்து செல்லும். அதுவே நம்முடைய மோட்சத்துக்கு வழிகாட்டும். மூச்சு தான் நம்முடைய உயிர் காற்று. உயிர் இருந்தால்தான் இந்த உடலுக்கு மரியாதை. இந்த உடல் இருந்தால்தான் இந்த உயிருக்கு மரியாதை. ஏன்னா இந்த உடலையும் உயிரையும் பாதுகாக்கும் நம்முடைய ஆதி பரம்பொருளான மெய்யாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை அறிந்து அதோடு இணங்கி அதை தெரிந்து அதோடு இணங்க வேண்டும். இணங்கி அதோடு ஒன்றரை கலக்க வேண்டும். இறைவன் வேறு நாம் வேறுங்கிற பாகுபாடு இன்றி இருக்க வேண்டும். இறைவன் எங்கே இருக்கிறார்? நம் உடம்புக்குள்ளே இருக்கிறார். நம் உடம்புக்குள்ளே உள்ள இறைவனை நாம் நேசிக்க வேண்டும். நேசித்து தினந்தோறும் அவரை தினந்தோறும் நாம் மகிழ்விக்க வேண்டும். நீதான் என்னை காத்தாய், நீதான் என்னை ஜீரணம் பண்ண வைத்தாய், உன்னால் தான் இந்த உலகத்தை நான் பார்க்கின்றேன், இந்த உலகத்தை நான் கேட்கின்றேன், நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சுவைக்கின்றேன், உன்னால் தான் எல்லாத்தையும் என்னால் அனுபவிக்க முடிகின்றது. அது என்று இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அவரை மனசார அவருக்கு நன்றி சொல்லி வாழ்த்தி கொண்டு இருக்க வேண்டும். வாழ்த்தி கொண்டு இருந்து அவரை சதா மனசில் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் உன்னிடத்தில் அன்பு காட்டி உன்னை அணைத்துக் கொள்வார். அந்த குருவை நீ சத்குரு மூலயமாக அந்த குருவை கண்டறிந்து அந்த மெய்க்குருவோடு இணங்குவதே ஞானம். அதுவே மோட்சத்துக்கு வழிகாட்டும். அதுவே யோகம், அதுவே யோகம், அதுவே ஞானம், அதுவே முக்திக்கு வழி பிறக்கும். ஓ மகா குருவே நமக. ஓ மகா சத்குருவே நமக. ஓ மகா சத்குருவே வாழ்க வாழ்க, நலமுடன் வாழ்க.